எஸ்ஐஆர் திட்டம் வேண்டும், அது உடனடியாக அமலுக்கு வர வேண்டும் என்று இந்தியாவிலே எந்த மாநிலத்திலேயும் எந்த ஒரு கட்சியும் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்காத நிலையில் தமிழகத்திலே அதிமுக தலைவர் எடப்பாடி இன்றைக்கு அப்படிப்பட்ட வழக்கை தொடர்ந்திருக்கிறார். ஒருவேளை தேர்தல் ஆணையத்திலே அவருடைய வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. செங்கோட்டையன் போட்டிருக்கிற மனுவில் எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என்பது உள்ளிட்ட அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வழக்கு உட்பட தேர்தல் ஆணையத்தின் விசாரணையில் இருக்கிற போது தேர்தல் ஆணையத்தை குளிர வைப்பதற்காக இந்த மனுவை போட்டாரோ என்கிற சந்தேகம்தான் எழுகிறது. அது மட்டுமல்ல, பாஜகவினுடைய எடுபடியாக இன்றைக்கு எடப்பாடி மாறி இருக்கிற சூழ்நிலையில் பாஜக எடுக்கிற எல்லா முயற்சிக்கும் பாஜகவை விட தீவிரமாக குருவை மிஞ்சிய சிஷ்யன் என்று சொல்லுவார்களே, அப்படி செயல்படுகிற பணியிலே எடப்பாடி ஈடுபட்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் இருக்கிற அதிமுக தொண்டர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், இப்படி செயல்படுவது நியாயமா? அவர் அரசியலில் தன்னை அடையாளம் காட்டிக் கொள்வதற்காக ஏதாவது ஒன்று சொல்லணும், எங்களை பாராட்டியா பேசுவார். ஒரு எதிர்கட்சி தலைவர் இல்லை எஸ்ஐஆர் இது மாதிரி விடுபடக்கூடாதுன்றதுக்காக திமுக வழக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாராட்டி பேசுவாரா? நாங்கள் எதை சொன்னாலும் சரி, நாங்கள் தொடர்ந்து எதை நல்லதை சொன்னாலும் சரி, தன்னுடைய எதிர்கருத்தை தான் அவர் வைப்பார். ஏன்னா தன்னை அடையாளம் காட்டிக் கொள்வதற்காக அந்த விஷயத்தில் காட்டியிருக்கிறார். அதை விட என்னென்னா, அது என்ன, இந்தியாவில் இருக்கிற எல்லாமே எஸ்ஐஆரை பொறுத்தளவுக்கு தன்னுடைய கருத்தை சொல்லுகிற பொழுது யாரும் எதிர்த்தான் கருத்தை சொன்னாங்க, இவர் மட்டும் ஆதரித்து கருத்து சொல்கிறார். அதுக்கு என்ன ஆதரித்து கருத்து சொல்கிறது என்ன காரணம்? ஒன்றிய அரசாங்கம், பாரதிய ஜனதா என்பது ஒன்றிய அரசாங்கம், அந்த அரசாங்கம் தான் சொல்லுது தேர்தல் கமிஷனுக்கு. ஆனால் அவரோட கூட்டணி அமைச்சிருக்கிற காரணத்தினால் அவங்களுக்கு ஒத்து ஊதுறாரு. வர்றவங்க என்ன சொல்கிறாங்க, திராவிட கொள்கையை முழுக்க இன்றைக்கே திமுக மட்டும்தான் கடைபிடிக்கிறது, திமுக தான் அதை பாதுகாக்கிறது, அதனால் இந்த கட்சிக்கு வரோம். எடப்பாடி அவர் என்ன பண்ணுறாருன்னா சங்கி கொள்கையை தாங்கி பிடிக்கிறார், அதனால் அங்கேருந்து வரோம் அப்படி தான் சொல்கிறாங்களே ஒழிய இதில் எங்கே பி டீம் என்ன, சி டீம் என்ன, ஏ டீம் என்ன, இதில் திமுகவுடைய நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது. நயினார் நாகேந்திரனுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பதவி நாட்கள் தான் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. அந்த நாட்கள் எண்ணுவதற்கு அங்கே இருக்கின்ற மூத்த தலைவர்கள் அண்ணாமலை உட்பட எல்லோரும் கவுண்டவுனை ஸ்டார்ட் செய்து விட்டார்கள். தேர்தல் என்று வந்தால் தேர்தலுக்கு முன்பாக சில பேர் ஆர்வம் போடுவார்கள், நான் முதலமைச்சர், நீ முதலமைச்சர். அது இயற்கை. எந்த ஒரு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் கூட முதலமைச்சர் என்று சொல்லுவார்கள். ஒரு 5% ஒரு ஒற்றைப்படையில் 10% குறைவாக உள்ள வாக்கு வங்கி உள்ளவர்கள் கூட அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துவார்கள். இது தேர்தல் காலம் என்பது வந்தவுடனே ஒரு தேர்தல் திருவிழாவில் இதெல்லாம் சகஜம். கிடையவே கிடையாது. அதிமுக ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி, பீப்புள் ஃப்ரெண்ட்லி பார்ட்டி, மக்கள் விரும்புகின்ற கட்சி அதிமுக, மக்களை விரும்புகின்ற கட்சி அதிமுக. இன்றைக்கு எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா வந்தாங்க, யாராவது எதிர்பார்த்தாங்களா? புரட்சித் தலைவி அம்மாவுக்கு பிறகு எடப்பாடியார் வந்திருக்காரு. எடப்பாடியாருக்கு பின்னாடி இன்னொரு யாரோ ஒருவர் வருவார் என்று எடப்பாடியாரே சொல்லிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் நான் முடிந்த சம்பவம் விடுங்க. அதிமுக ஒரு சாகா வரம் பெற்ற கட்சி. அதிமுக ஒரு கற்பக பெட்டகம் போல இருக்கக்கூடிய கட்சி. அதிமுகவுடைய அந்த வேர் என்பது ஆணிவேர் மரக்கிளைகள். இந்த மரம் மாபெரும் இந்த ஆலமரமாக இருக்கக்கூடிய அதிமுகவில் நீங்கள் பல நேரத்தில் பல குருவிகள் அடை காத்திருக்கின்றன, குஞ்சு பொறித்திருக்கின்றன, வெளியேறி இருக்கின்றன. அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அதிமுக என்ற ஆலமரம் நிழல் தரக்கூடிய கற்பகத்தரு மரமாக எல்லா காலத்திலும் உயர்ந்து ஓங்கி பறந்து நிற்கும். அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அருமறை தேடிடும் கருணையன் கடலே, நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே, கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன், கந்தனே உன்னை மறவேன். பிளான் பண்ணிட்டு வந்தா பாட முடியாது.
இவங்க இன்னைக்கு பாடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. முருகன் பாட்டை பாடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட கையில போனும் இல்லை. என் உதவியாளர்கிட்ட தான் போன் இருக்கு. உடனே எடுத்து இதை படிக்கிறதுக்கும் மனப்பாடம் செய்யறதுக்கும் எனக்கு வாய்ப்பு இல்லை. என் நினைவிலிருந்து நான் பாடுகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.